லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னை ஓட்டேரி மங்களபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சம்பூர்ணா, வயது 42. இவரது வீட்டுக்கு கொரியரில் பார்சல் வந்துள்ளது. அதனை பிரித்து பார்த்தபோது 100க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் இருந்தன. வீட்டில் எல்லோரும் நலமாக உள்ள நிலையில் இத்தனை மாத்திரைகள் எப்படி வந்தன என சம்பூர்ணா சந்தேகப்பட்டார். இதில் ஏதாவது விபரீதம் இருக்கலாம் என்பதை உணர்ந்த அவர் நேராக ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். மாத்திரை பார்சலை போலீசிடம் காட்டி, இது என் வீட்டுக்கு கொரியரில் வந்தது, எங்கள் வீட்டில் யாருமே ஆர்டர் செய்யவில்லை, விசாரித்து சொல்லுங்கள் என கூறினார். போலீசின் முதற்கட்ட சோதனையில் அந்த மாத்திரைகள் டாக்டர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் கிடைக்காது என்பது தெரிய வந்தது. உயர் வீரியம் கொண்ட வலி நிவாரண மாத்திரைகள் என்பதும் உறுதியானது. இதனை அதிக அளவில் உட்கொள்ளும்போது அல்லது பிற பானங்களுடன் கலந்து குடிக்கும்போது தீவிர போதையை தரும். இளைஞர்களின் புதுவித போதைப் பொருளாக வலி மாத்திரைகள் மாறி இருக்கிறது என போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து விசாரித்த போது சம்பூர்ணாவின் மகன் ராஜ்குமார் மீது சந்தேகம் வந்தது. அவரும் அவரது நண்பர்களும் சேர்ந்துதான் மாத்திரைகளை ஆர்டர் செய்தனர் என தெரிந்தது. இதையடுத்து சம்பூர்ணா மகன் ராஜ்குமார், அவரது நண்பர் விக்னேஷ், விஷ்ணு ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் மங்களபுரம் கிருஷ்ணதாஸ் சாலை பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவை கைது செய்தனர். விக்னேஷ் மற்றும் ராஜ்குமாரை தேடி வருகின்றனர். கொரியர் பார்சலில் குறிப்பிடப்பட்டிருந்த அனுப்புனர் முகவரி, செல்போன் எண் மற்றும் பார்சல் வந்த கொரியர் அலுவலகம் குறித்த தகவல்களை கொண்டு விசாரணை நடக்கிறது. இதன் மூலம் மாத்திரை சப்ளை செய்த ஏஜென்ட்டுகளை பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் சமீப காலமாக இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து பார்சல் சேவைகள் மூலம் போதை மாத்திரைகள் கைமாறும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தன் மகனின் தவறான வழியை மறைக்காமல் துணிச்சலாக புகாரளித்த சம்பூர்ணாவின் செயலை போலீசார் பாராட்டினர்.